வெல்கம் டு என்னுடைய சமையல். நாம் இன்றைக்கு கீரை கடையல் செய்ய போகிறோம். இது வந்து நல்ல பொடி கீரை, அரைக்கீரைன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி. இப்போ நான் இது மட்டும் எடுக்க மாட்டேன், ஃபுல்லாக எடுப்பேன். எவ்வளவு தூரம் ஈஸியாக உடையுதோ அது மாதிரி ரூட்டை மட்டும் கொஞ்சம் இந்த வேர் பாகத்தை மட்டும் கட் பண்ணுவேன். இந்த மாதிரி அப்படி செய்யுங்க. ஏன்னா எல்லாம் கட் பண்ணி தூர போடாதீங்க, இதில் ஃபுல்லாக விட்டமின் இருக்கும். இப்போ இதெல்லாம் இது கழுவுனதுனால நசுங்கின கீரைகள், மற்றபடி இது அழுகலை அந்த மாதிரி. இப்போ இதை நல்லா தொட்டுக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி நம்ம கீரை கடைய போகிறோம். இதை ஃபுல் இப்படி போட்டு அவிக்க வேண்டாம், ஜஸ்ட் கோர்ஸை நம்ம சும்மா கட் பண்ணி நம்ம அவிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மிக்சரில் முழுமையாக போட்டோம்னா இந்த மிக்சரில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் நல்லாவும் சாப் பண்ணி போடனா போட்டுக்கிடலாம், மரத்தில் கடையிறவங்க அந்த மாதிரி. உங்களுக்கு இந்த மாதிரி வேண்டாம், உங்களுக்கு இப்படி தான் வேணும்னாலும் இப்படியும் எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ்வை நான் ஆன் பண்ணிட்டேன். மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டாங்க, மீடியம் கொஞ்சம் கீழே அந்த மாதிரி. இப்போது நான் ஒரு ஹாஃப் தக்காளி, சின்ன தக்காளி ஹாஃப் தக்காளி, பூண்டு ஒரு 4 பல் பூண்டு, வெங்காயம் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த ஒயிட் ஆனியன் நான் சேர்த்துருக்குறேன், இது ரொம்ப நல்லது, உடம்புக்கும் நல்லது இந்த மாதிரி. இப்போது ஒரு 3 கொட்டை புளி இந்த மாதிரி, கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிடுவோம், கொஞ்சம் மஞ்சள் தூள் இந்த மாதிரி, கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை நம்ம குக் பண்ண போகிறோம். ஸ்லோவுக்கும் கொஞ்சம் மேலே வச்சு அந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம். கொஞ்சம் தேவைன்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் ஆகிட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே குக் ஆயிரும். இப்போது நல்லா ட்ரை ஆகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றாதீங்க. சில நேரம் கழுவுன தண்ணியே இருக்கும், நம்ம கீரையில் உள்ள தண்ணி அது இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம். ஏன்னா நமக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது, ஆகையினால கொஞ்சம் தண்ணி. இப்போது இது இன்னும் நல்லா வெந்துக்கிடட்டும் ஒரு 5 நிமிஷத்துக்கு. ஒரு 5 நிமிஷம் வெந்திருக்கோம். இந்த மிளகா நான் போடலை, நீங்கள் போட்டுக்கோங்க மிளகா, ஒரு வாசனைக்காக இந்த மாதிரி. இப்போ ஒரு நிமிஷம் வெந்துக்கிடட்டும். இப்போ இது ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவோம். நல்லா கொஞ்சம் ஆறின உடனே நம்ம என்ன பண்ணுவோம், இதை மிக்சரில் போட்டு அரைச்சிருவோம். இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பேஸ்ட் ஆகக்கூடாது, இந்த மாதிரி கொஞ்சம் பீசஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கோங்க. நான் இப்போ ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம காஞ்ச மிளகாய் போட்டுருவோம். நம்ம காஞ்ச மிளகாய் கொஞ்சம் பொரிஞ்சுக்கிடட்டும். காஞ்ச மிளகாய் நம்ம கீரையோட அவிக்கும் போது கூட நீங்கள் போட்டு நீங்கள் கடைஞ்சிக்கிடலாம் அந்த மாதிரி, அதுவும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போது கொஞ்சோண்டு கடுகு பொரிஞ்சுக்கிடட்டும். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு கொஞ்சோண்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சுக்கிடும். இப்போ கொஞ்சோண்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் போடாட்டா கூட பரவாயில்ல இந்த மாதிரி. இப்போ இதுவும் நல்லா பொரிஞ்சுக்கிடும். இந்த மாதிரி பொரிஞ்சுக்கிடட்டும். இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஸ்லோ வச்சுக்கோங்க. நான் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, நம்ம துவரம்பருப்பு, வரமிளகாய், கொஞ்சோண்டு சீரகம், 1 டீஸ்பூன் அளவு நான் இந்த மல்லி எல்லாம் சேர்த்து பெருங்காயம் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதாவது கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கேன், அதிக பவுடராக இல்லாமல். இப்போ இதை நான் 1 ஸ்பூன் கலக்க போகிறேன். 1 ஸ்பூனுக்கு கூடயே கலந்துக்கோங்க, கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக. நீங்கள் இது இல்லாமல் சும்மா கூட நீங்கள் செய்யலாம், இது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஏன்னா கீரை நம்ம பருப்பு கூட சாப்பிடும்போது இன்னும் முழுமையான அயன் வரும். ஏன்னா நான் இது பருப்பு போடாமல் நம்ம கடைஞ்சிருக்கோம், அதனால் அடுப்பை நல்லா ஸ்லோ வச்சுட்டு நல்லா கடையணும். உங்களுக்கு தண்ணி வேணும், இவ்வளோ போதும் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி வேணும் உங்களுக்கு அப்படின்னா கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம். இப்போது லைட்டாக இதெல்லாம் மிக்ஸாக நல்லா
இப்போ இது ரெடி ஆகிட்டு ரொம்ப வேக வேண்டாம், கொஞ்சம் மிக்ஸ் ஆன உடனே நம்ம அடுப்பு அணைச்சிரும். ஒரு நிமிஷம் இருந்தால் கூட போதும். இப்போ ரெடி ஆகிட்டு இது நம்ம ஒயிட் ரைஸோட நீங்கள் ரசம் வச்சுக்கிட்டாலும் போதும், பருப்பு ரசம் இருந்தாலும் போதும், தயிர் குழம்பு மோர் குழம்போட தயிர் இருந்தால் கூட போதும். சும்மா வெறும் ரைஸில் கூட நீங்கள் தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கட்டு கீரையில் தான் நான் செய்திருக்கேன். இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.